பை யூ. நியாயம் தீர்ப்பீர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? படுவதாயிருக்க அற்ப வழக்கு. அம்மா அங்க கவனிங்க, ஐயா கவனிங்க. அற்ப வழக்கு. யார் இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்க்கணும்? அப்படின்னா யாரு? அப்படின்னா யாரு? அது நம்ம இவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம பாக்கியராஜ் நான் தான்ன்றாரு. உண்மையா சொல்றேன். அதெல்லாம் சும்மா சாதாரணமா நம்ம தெரியல. நம்ம பாஷையில சொல்லணும். அதெல்லாம் கெத்தான வார்த்தை. சும்மா இருக்கிறவங்களாம் சொல்ல முடியாது. யாரு? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க யாரு? ஆனா நீங்க தான். இப்ப அதுதான் சொன்ன உடனே நான் தான். சரி, ரொம்ப நல்லது. யாரு? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களுக்கு பேர் என்ன? சொல்லுங்க. பரிசுத்தவான்களமா. அல்லேலூயா. நம்ம யார் நினைச்சுன்னு இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுத்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு கவனம் படுத்துறார் ஆவியானவர். நீங்க யாரு? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஐயோ சொல்லுங்களேன். நியாயம். வேத வசனத்தாவது கவனிங்க. என்ன படிக்கிறோம்? அது என்னமோ உலகம்னாங்க, அது என்னமோ நியாயம் தீர்க்கணும்னாங்க. யாரு? யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாயம் தீர்ப்பது? ஐயோயோ, நான்லாம் நியாயம் தீர்க்கணும்னா ஒரு வெள்ளை பெயிண்டையும் வெள்ளை சட்டையும் கருப்பு கோட்டையும் டையும் மாட்டிட்ட அதுக்கெல்லாம் லா படிக்கணும். ஏம்மா, யார் நியாயம் தீர்க்க முடியும்? யார் நியாயஸ்தானத்தில் நிற்க முடியும்? பரிசுத்தவான்கள். கரெக்டு. ஆனா உலகத்தின்படி யாரு? லாயருக்கு படிச்சவங்க தான் அங்க போய் நிக்க முடியும். அந்த லாயருக்கு என்ன மரியாதை தெரியுமா? அப்படி சொன்ன ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுக்கு அந்த அந்த வக்கீல் சொன்னாரு, ஜட்ஜி கூப்பிடுவாரு. என்ன கூப்பிட்டான்? கையை கட்டிக்கின்னு அவரு சொல்றதுக்கலாம் இப்படின்னு இப்படி சொல்லிட்ட நீ உள்ள போயிடுவேனாரு. என்னது? ஐயோயோ, நானா அடி இப்படின்னு பிடிச்சின்னு போறேன். அவன் சொல்றான் இது கடைசி தீர்ப்பு. ஒரு ஆக்சிடென்ட் தான். போயிட்டு நின்னா கோரட்ல ஆளே காணோம். நான் ஒன்றே தான் மாத்திக்கிறேன். ஃபோன் பண்ணேன். சார் யாருமே இல்லையா சார் கோரட்ல? யோ இரியா. என்னது இருக்கிறதா? யாருமே இல்லாத இடத்துல என்ன கூட்டாந்து விட்டு நான் என்னையா பண்றது? இரியா. அவரு நல்லா ஜட்ஜு சாப்பிட்டு ரொம்ப தெம்பா அப்படியே ரெஸ்டெல்லாம் எடுத்துட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு சும்மா ஜம்முன்னு வந்து உக்காந்தாரு. நான் பார்த்தேன் யாராவது ஒரு ஆள். அப்புறம் நான் அவரு புக் எடுத்தார். என்ன உன் கேஸ் அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். அவன் தான் சொல்லிட்டானே பேசிட போற இப்படின்னு இப்படி சொல்லிட போற. நான் அதே மனசுல நின்று போச்சு. அப்ப என்ன கேஸ்? சும்மா யாரு உன் கேஸ் படி உன் கேஸுக்கு வாதாடுறது யாரு? கூப்பிட அவனே. அவன் முடியாது. அப்படியே இதெல்லாம் மாட்டி சார் வக்கீல் ஜட்ஜி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி அப்படி சொல்லு. லேலூயா. என்னத்த சொல்லுங்க நான் பண்ண குற்றத்தை? இயேசுவேன்னு ஒரு தம்பிக்கு சத்தியம் சொல்ல போய் வீட்டுக்கு அடங்காத பிள்ளை அதை வேலைக்கு கூட்டுன்னு கூட்டுன்னு போய் நான் பட்ட பாடி எனக்கு தெரியும். 8 மணிக்கு 8:30 மணிக்கு போய் சேர வேண்டியவன் போய் 8:30 மணிலேருந்து நின்றுக்கிறேன். எப்பா வாப்பா. அவர் ஊழியக்கார பிள்ளை வேற, ஊழியக்கார பிள்ளைங்க இல்லையா, அது வேற. வாப்பா
அவனுக்கு வர இஷ்டமே இல்லை. வந்துதான் பிரஷர் ஏன் எதில் அந்த இது போடுறான், பேஸ்ட் போகிறான். மகனை வேற வந்து உயிரிடுவான். நான் எப்படின்னா ரட்சிக்கப்பட்டா சரி ராஜா. எத்தனை பேர் ரட்சிப்புக்காக எத்தனை வீட்டு வாசப்படியில் போய் கெஞ்சிந்து அழுது போராடுந்து. ரட்சிப்பை பற்றி இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீ அங்கே போய் நிற்கக்கூடாது என்று உன்னோட ஆவியானவர் பேசுறத நீ கேட்டு நடந்தன்னா நல்லா இருப்ப. அவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான் போகணும். நான் ஒண்டி தான் போராடி பேசினா கோவம்பட்டு வரமாட்டான் பொழுது. இவனை எப்படின்னா வேலைக்கு கூட்டுமா என்ன பண்ணோம், நம்ம இவனை சத்தியத்தில் நடத்தணும் அப்படின்னு 9:45 எனக்கா அவன் நேரம் எல்லாம் கொஞ்சம் அப்படி வந்து வண்டி உட்காருப்பா. உட்காந்த காலத்துக்கு போட்டு உக்காந்த உடனே கொஞ்சம் முன்னாடி வண்டி எடுக்கிறேன், ஏதோ ஒரு பாரம் அழுத்துது என்ன பின்னாடி. அவனை பிடிச்சிருக்கிற ஆவியா அந்த அந்த ஆவி பாரம் அழுத்துது என்ன. முன்னே போக முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாகுது. எனக்கு வண்டி ஓட்ட இஷ்டம் இல்லை, அப்படியே ஆகிப்போச்சு. சோத்திரம் பண்ணிக்கின்னு அப்படியே அந்த நம்ம 3 மரம் அந்த 7th கிளாஸை தாண்டி கொஞ்சம் முன்னே வந்தேன். அந்த லெஃப்டில் வில்சங்கடன் போகிற வழியில் அந்த ஒரு ஜெயின் கோயில் இருக்குது இல்லைங்களா, அந்த அந்த ஸ்ட்ரெயிட்டு தான். அந்த அம்சை தாண்டி கொஞ்சம் முன்னே வந்தேன். ஒருத்தன் ஓடி வந்து மாட்டிக்கினான், இந்திக்கார பையன். என்னால் நம்பவே முடியல, உண்மையாக சொல்கிறேன். இந்த 2 வீலர் சின்ன டயர் தான், அது ரொம்ப பெரிய டயர் இல்லை. அப்படியே உயிர்த்துட்டான். ஆன்றான். எனக்கு என்ன பாசனா இவனுக்கு பையன் ஆயிடுச்சு. எனக்கு பையன் என்னாச்சு சித்தப்பா என்னாச்சு, என்ன ஆச்சா, தூக்குடா அவனை. நான் தூக்குனா கால் தூங்குது, ரொம்ப இப்படி கோய் கால் மாதிரி இருக்குது வந்து கால் தூங்கு. எனக்கு ஒரு ஆச்சரியம். ஐயோ நானா, ஐயோ நான் அவ்வளோ ஜோரா வரலையே, எப்படி ஆச்சு இது, ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலையே. நன்மை செய்ய போய் தீமையில் மாட்டிக்கின்னு பட்டா அவஸ்தை. ஓ இப்போ எல்லாம் 10 பேர் கூட்டிட்டானுங்க. இப்போ அடி உய போகுது. இந்த மாதிரி வண்டி ஓட்டின்னு வந்தீங்களான்னு அடி உய போகுது. ஒரு 4 பேர் நல்லா ஹைட்டு ஆளுங்க ரொம்ப ಓಡಿ வந்து ರೇ ಅವರು ಒಡೆ ಗಿಡೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ, ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ, ನಾನು ನೋಡ್ಕೊಂಡೇ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅವ್ರು ಸೈಡಲ್ಲೇ ಬಂದರು, ಅವನೇ ಓಡಿ ಬಂದು ಸಿಗಾಕೊಂಡ. அப்படி சொன்ன உடனே நான் நினச்சேன், போச்சுடா இந்த ஒரு கட்டம் தாண்டணும், அடுத்த கட்டம் என்னன்னு தெரியலையே. அப்போ நேரம் அவனுக்கு கூட்டுன்னு, இல்லையப்பா அங்கே நம்மள போயிடலாம், ஸ்டேஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம உடனே ஸ்டேஷனுக்கு போயிடணும், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மார்க் பண்ணு, இல்லை சித்தா நான் வீட்டுக்கு ஓடிடுறேன், நீ ஸ்டேஷனுக்கு போங்க. நான் வீட்டுக்கு ஓடியே போயிட்டான் என்ன விட்டு. நான் போச்சுடா இவனுக்காக நின்னதுக்காக என்ன. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அங்கே லாயரு இப்போ அங்கே கோர்ட்டில் 3 பேர் நின்று இருக்கிறோம். என்ன ஹரிகிருஷ்ணா காலை உடைச்சிட்டியா அப்படின்னாரு லாயர், இது ஜட்ஜு நான் அப்படின்னா. அப்புறம் அவன் குஜராத்திலிருந்து பழைக்கிறதுக்கு பெங்களூருக்கு வந்தாக்கா காலை உடச்சி அனுப்பிச்சிடுவியா. நான் 3 மாதம் 6 மாதம் போய் கழிச்சுன்னா தான் உனக்கு புத்தி வரும். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கோவச்சு, என்ன எதுவும் பேச மாட்டேற, அவன் உனக்கு சொல்லி கொடுத்தானா, அவன் உனக்கு சொல்லி, நாங்கள் 3 பேர் தானே இருக்கிறோம், அவன் உனக்கு சொல்லி கொடுத்தானா. நானு இப்படி இல்லை முடியல, இப்படி நான் லாய்க்கு ஊயும், இப்படி நான் போயிடுவேன், எதுவுமே ஆட்டக்கூடாது, நான் கம்பெனி. லாயர் அந்த பக்கத்தில் இருந்தான், லாயர் இப்படி பார்க்குறேன், அவசரம் சூப்பரா நடிக்கிறடா அடி அப்படி. எப்பா என்னை விட்டுடுங்கடா அப்போதான் எனக்கு. அப்புறம் மறுபடியும் ஜட்ஜி கேட்குறாரு, சரி ஓதுற ಹೋಗ್ಲಿ ಬಿಡಿ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಹಿಂಗೆ ಅಂತ್ಯಾ, ಎಷ್ಟು ಕೊಟ್ಟೆ ಲಾಯರ್ಗೆನಾರು. ನಾನು ಸರಿ எனக்கு சிரிப்பு வந்துட்டு சிரிச்சின்னு தலை கொஞ்சோனே, ಏನು ನಾಚಿಕೆಯಪ್ಪ ನಿನಗೆ அப்படின்னா. அவதா ಏನು ಕೊಟ್ಟೆ ನಾನು பார்த்தாக்கா அவதா இப்படின்றான். நான் ஆரம்பத்தில் இப்படின்னு தான் சொன்னேன், எல்லாத்துக்கும் இப்படின்னா என்னடா அவர் என் கதை சும்மா. அவர் கேட்டார், ஜட்ஜி கேட்டார், நான் தமாஷாக்கு கேட்டேன்னு ಎಷ್ಟು ಕೊಟ್ಟೆ அவனுக்கு அப்படின்னாரு.
நானும் ஒன்றுமே பேசல. ಹೋಗಯ್ಯ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗು, ಇನ್ಮೇಲೆ ಅಂತ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಮಾಡ್ಕೋಬೇಡ. அது வயலில் போகும்போது 3 மாசம்னா 6 மாசம் பிரச்சனை. ஒரே வார்த்தை, வழியில போகும்போது பார்த்துப்போ. ஹல்லேலூயா. இங்க வேற என்ன சொல்றோம் நாங்க? நீங்க உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டியவர்கள். உங்க குடும்பத்தில் இருக்கிற நியாயமே தீர்க்காத உட்காந்துருந்தா எப்படி? என்ன நியாயம்? நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்களா? சண்டை போட்டீங்களா? ஆண்டுடைய சத்தியத்தை கேட்காதபடிக்கு இவ்வளோ நேரமாக சங்கீதத்தில் கேட்டீங்களே, முறுமுறுப்பு, கசப்பு, இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா உன்னை நம்பி எப்படி ஆண்டவர் உனக்கு நல்ல வெள்ளை துணியை போட்டு நியாயத்திருப்பான். வரான் பாரு, அவன் முன்சாமி வரான் பாரு, அவனை நியாயத்திருக்கு. நியாயத்திரு வா, நீ நியாயத்திற்கு, நீ நியாயஸ்தான இடத்துல நிற்கணும். நீ என் ரத்தத்தினால மீட்கப்பட்டபடியினால நீ குற்றவாளியா எங்க போய் நிற்க கூடாது, எந்த குற்றத்திலும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வெளிகம நம்ம வந்தார் ஊழியர் யாரு, ஸ்ரீதர். நமக்கு அந்த நாள்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை. அன்னைக்கு சொன்னார் வெள்ளிக்கிழமை அக்கு டேவான், வெள்ளிக்கிழமை அக்கு டேவான், சனிக்கிழமை பஞ்சர் டே, பிசாசு டே. யாருன்னா தேவ பிள்ளைங்க, விசுவாசி பிள்ளைங்க யாரும் போய் கட்டி பிடிச்சான், இது கட்டி பிடிக்கிற நாள் அப்படின்னு. இல்லைன்னா எங்கன்னா ஜாலியாக போனால் என்ன டே, டேஞ்சர் டே. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் எவனா சொன்னான்னாக்கா ஆமாவா, அது உனக்குடா, எங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டியவர்கள். அங்க படிங்க, பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அம்மா அறிவு தெரியுமா உனக்கு? யார் நீங்கள்? நீங்க இயேசப்பா ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் உலகத்தை என்ன பண்ணணும்? நியாயம் தீர்க்கணும். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் என்ன பண்ணணும்? தூக்கி எடுக்கணும். இது செய்யாதீங்க, தப்பு. ஏன் இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு வாரம் வந்து பாருங்க ஆலயத்துக்கு, நீங்க நல்லா ஆயிடுவீங்க. இது நியாயம். ஹல்லேலூயா. அறியீர்களா? சே, அற்ப வழக்கு. என்ன வழக்கு? ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாத வழக்கு. இதில் போய் சொத்தை வந்துச்சு போச்சு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற மனசில் இதை தூக்கி எறிய வேணாமா? நீ சத்தியத்தில் நிற்க வேண்டாமா? சத்திய பரராகி இயேசு கிறிஸ்து உங்களை ரத்தம் சிந்தியில மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்காக என்ன செய்திருக்கிறீங்க? என்ன விட்டுருக்கிறீங்க? போனா போட்டு விடுங்க. ஹல்லேலூயா. உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி வார்த்தை இங்கிருந்து வருதா? ஐயோ போ, வாரம் வாரம் போனால் இதுதான் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. ஏதோ ஒன்று பேசுகிறதுக்கெல்லாம் இல்லை. ஆண்டவர் பேச வச்சா பேசுகிறோம், இல்லைன்னா பேசுறது இல்லை. ஹல்லேலூயா. என்ன பண்ணினார்கள்? வழி வேணும். செங்கடல் எனக்காக திறக்கப்படணும், என் குடும்பத்துக்காக திறக்கப்படணும். அந்த இடத்துல போய் ஆண்டவரை பரீட்சை பார்க்கலாமா? ஓரமா போய் கலகம் பண்ணினார்களாம். ஹல்லேலூயா. என்ன பண்ணினார்கள்? கலகம் பண்ணினார். யாருக்கு விரோதமாக கலகம் பண்ற? ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா சும்மா வர்றது இல்லை. ஆசோத்திரம் பண்ணிக்கிறான். என்ன பேசணும், என்ன சொல்லணும், என்ன பேசணும்? ஆண்டவரை கெஞ்சினமா? நீ நீதி உள்ள நியாயாதிபதி பிள்ளையா ஆக வேணும் என்பதற்கு கெஞ்சலாமா? இவ்வளவு நாளா கேட்ட சத்தியத்தின்படி நீங்க நடந்தா நீங்க நியாயம் திருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கணும். உங்களை யாரா நியாயம் திருக்கலாமா? நம்மள சொல்லலாமா? அவங்களா அப்படின்னு பேசலாமா? பேசுகிற இடத்துல நாம நிக்கலாமா? ஹல்லேலூயா. நிக்க கூடாது. போன வாரத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க எங்கள் கூட. அவங்க சொன்னாங்க டக்குன்னு, நம்மளால் சும்மா இருக்கிறது இல்லை வாயை வச்சுக்கின்னு, அவ ஏதோ அப்படி ஆர்டர் பிள்ளைங்க அப்படி இப்படின்னு அவங்க மாத்திரம் அப்படிக்கிறாங்களேன்றாங்க. என்ன பண்ண முடியும்? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்லை. அதனால்
நமக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னா, அவங்க முன்னாடி நாம தான் மாதிரியா இருக்கணுமே தவிர, மற்ற காரியங்கள் நம்ம போய் எதையும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. வெறும் உலகத்த மட்டும் அல்ல. நீங்க அந்த 7ஆம் வசனத்த படிங்க. இல்லங்கம்மா 7 இல்ல. இப்ப எத்தனாவது வசனம் படிச்சீங்க? 2 இல்ல. 3வது படிங்க. ஆ எப்பாடி! ஆ அல்லேலூயா! சின்ன அற்ப காரியங்கள் எல்லாம் வந்து நீங்க சரி பண்ணிக்கினீங்கன்னா, இப்ப யார போய் தேக்க போறீங்களா? எம்மாடி! யாரு? சத்தியத்துல நிற்கிறம்மா, நீ யாரானா இரு. சத்தியத்துல நிற்கிறேன்னு சொன்னா, தேவதூதன்ல தேவதூதன். தேவதூதன பார்த்துக்கிறீங்களா யாருன்னா? ஐயா பார்த்துக்கிறீங்களா தேவதூதனை யாருன்னா? கனவுல, நனவுல எங்கனா பார்த்தீங்களா? கனவுல. நான் டிவில பார்த்துக்கிறேன் நெறைய தேவதூதன்கள. அப்படியே ரெக்க அடிச்சுக்கின்னு அப்படியே அப்படியே வருவாங்க. அவங்கள நியாயம் தீர்க்க முடியுமா? அவங்கெல்லாம் அங்க இருக்கிறவங்களாச்சே. அங்க இருக்கிறவர்களை இங்க இருக்கிறவன் எப்படி போய் நியாயம் தீர்க்க முடியும்? அங்கிருந்து இறங்கி வருகிற வார்த்தைகள் உனக்குள்ள இருந்தால் நீ அதன்படி நடந்தா ஆண்டு சொல்ல கூப்பிடுவார். எப்பா வா ஸ்டீபன் வா முன்னால நில்லு, கொஞ்சம் அவர் நியாயம் தீர்க்க. தேவ தூதர்களை கூட நியாயம் தீர்ப்போமா? வெறும் மனுஷரை மட்டும் இல்லை. அப்போ நம்ம யாரு? நான் யாரு? எங்க இருக்கிறேன்? அதுக்கு என்ன பண்ணணும்? வாரத்தில் ஒரே 1 மணி நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்ற நேரமெல்லாம் ஐயோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நான் தெரியும், அவருக்கு எங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது தெரியுமா, என் பிள்ளைங்க படிக்குது, அது இதே தானா? இங்கே முடிச்சிடுவோமா வாழ்க்கைய? இல்லையா? இல்லைம்மா, இல்லை இல்லை இல்லை. சரியான இந்த நீதியை நீ படிச்சுட்டேனாக்கா நீ தான் நிற்ப நீதியை செய்வதற்கு. உன்னையும் என்னையும் ஆண்டவர் நான் எவ்வளோ நம்பியிருக்கிறார் பாரு. நீ நானெல்லாம் போய் நீதி செய்துக்கிற இருக்குமா? எங்கன்னா பக்கத்தில் நம்ம தெருவில் என்ன சொன்னேன் விடுங்கப்பா அப்படின்ற இடத்துல அது நிற்கிறோமா? வாய மூடு, போய் நேரு, சும்மா ஜாஸ்தி பேசாத, அந்த இடத்துல இருக்கிறோமா? ஜென்ம சுபாவம் சாவது இல்லையே. எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ அதிசயங்கள், கெட்டதெல்லாம் கொடுத்தாரு ஆண்டவர். ஆனா அவருக்கு விரோதமா வந்து நின்னுங்கன்னு கலகம் என்று சொல்லு எப்படி இருக்குது? சிவிட் சாப்பிட்ட மாதிரி தானே இருக்குது. இல்லை அந்த மாதிரி ஆளை தான் நீங்கள் ரொம்ப ஐயோ என்னை போய் கலகம் பண்ணி சொல்லி என் குடும்பத்தை பிரிச்சுட்டே அக்கா நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அக்கா அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? ஐயோ ஏப்பா முடிஞ்சிச்சு கதை, அவ்வளவுதான். கலகம் பண்ணல. நம்ம வேர்ல்டு நம்ம வார்த்தையில் என்ன சொல்றது? லங்கடா புரியணுமே. கலகம் என்றால் அவங்க என்னமோ கலகம் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்ல. நாங்கள்லாம் இல்லையா? இது என்ன வார்த்தை தெரியுமா? இந்தி வார்த்தை. அதனால அதை தமிழில் சொன்னார். தமிழ்காரி அப்படி ஹிந்தியில் பேசிட்டா ரொம்ப சூப்பர். இல்லை இல்லை இல்லை, யாருக்கு விரோதமா யாரும் பேசாத, யாரும் கை நீட்டாத, சொல்லாத. எல்லாம் அங்கேருந்து தான் நான்லாம் வந்தாள் நிறையா. அப்பா நான் பேசன்னா அங்கே பெரியவினியே உண்டாயிடும். அந்த மாதிரி ஆள். இல்லையா? உன்னை கூப்பிட்டாங்களா கல்யாணத்துக்கு? சந்தோஷமா போய் வாழ்த்துட்டு வா. உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கல? என்ன பத்திரிக்கை? என்ன கூப்பிட்டாரு? உன்னை கூப்பிடல? அறிவில்லாதவன என்ன சொல்றேம்மா? அறிவில்லாதவன உன்னை கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா நான் போயிட்டு வரணும். அப்ப உங்களை கூப்பிடல, என்ன கூப்பிட்டாரு? சிதாபுரத்துல ஒரு கடை இருக்குது. கடைக்கு போறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு கூப்பிடல, உங்களுக்கு போச்சு. சித்தாபுரமே பத்தி எரிகிறது. எனக்கு போன் வருது. ஏன் நாங்கள் என்ன செய்து விட்டோம்? நீங்க ஒன்றும் செய்யல, அது விஷயம் வேற. நான் ஊழியத்தில் இருக்கிறேன்னா நான் சொன்னா எல்லாருக்குமே சொல்லணும். அதனால குடும்பம் ஊழியம் அதுலயும் வேற என்ன கலகம் பண்றாங்கன்னா சோத்திரம் ஆண்டவருக்கு.
அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் கேட்குறாரு, ம் ஜோசப் ஆளை பார்த்து பார்த்து கூப்பிடுறாரா? நீ போயிட்டு வந்துட்டியா? இன்னும் லட்சம் கொடுத்தாரா அவனுக்கு தூக்கி? ஏன் நம் சபையை விட்டு அந்த சபைக்கு போனாய்? இப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி சொல்றது இவங்களுக்கெல்லாம்? லேலோயா, சோத்திரம் ஆண்டவருக்கு. நல்லது கெட்டது நம்ம குடும்பத்தோட போகட்டும். முடிஞ்சா நம்ம அப்படி எதுவுமே இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்லலாம், வர சொல்லலாம், தப்பு இல்லை. அதனால நமக்கு சொன்னாங்களா, நம்ம வேலையை நம்ம போய் செஞ்சுட்டோம். ஏன் உன்னை கூப்பிடல, ஏன் உன்னை கூப்பிடல, ஏன் உன்னை கூப்பிடலன்னு நான் பத்திரிக்கை அடிக்கவே தேவையில்லை. லேலோயா. அதனால யாரை பற்றி எதையும் பேசாம நீங்க வந்து நியாயம் தீர்ப்பீர்களா, அறிவீர்களா? உங்களுக்கு தெரியுமா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள். ஆ ஆ ஐயோ, நாங்க எதுவுமே அறியலையே, எங்களுக்கு அந்த பாடெல்லாம் காதுல உயிலையே, அந்த வார்த்தைலாம் எங்க காதுல உயிலையே, நாங்களே நியாயம் தீர்க்க வேண்டிய இடத்துல நின்று இருக்கிறோமே. பரலோகத்துல ஒரு தேவதூதன் வருவானா, அவனை போய் நாங்க நியாயம் தீர்க்க முடியுமா? நாங்க அப்படியா பக்தி பண்றோம்? அல்லேலூயா. வாரத்துல 1 மணி நேரம் அப்படியே ஓடியாடுறோம், ஓடுறோம், போறோம், அவ்வளவுதான். 30 வருஷம் ஒரு ஆலயத்துல 30 வருஷமா இருந்தவன் நான். ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி, எப்பா இங்க ஊழியங்குது வந்துடு, இங்க நீ தான் வந்து பாடணும், நீங்க வந்து சாட்சி சொல்லணும், நீங்க வான்னு கூப்பிட்டதே கிடையாது. 30 வருஷம் ஆச்சு. எப்படி இருக்கம்மா சொல்லுங்க? இன்னைக்கு ஃபோன் பண்ணலாம் கோவம் வந்துடுது. எதுக்கு? நீதியை செய்வதற்கா? அல்லேலூயா. 6 நாள் நம் சொந்த வேலைகளை நாம் செய்கிறோம். ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஐயோ நேரப்படி போய் உட்காந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நம்ம போடுற சோத்திரம் மற்றவங்களுக்கு சுகமா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி வரணும், மற்றவங்களுக்கு நீதியை செய்யணும் ஆண்டவர். அப்படி வந்து சோத்திரம் பண்ணக்கூடாதா? லேலூயா. அதையெல்லாம் விட்டுட்டு செய்தே செஞ்சுக்குது, சொல்லுதே சொல்லின்னு இருக்குது, என்ன பிரயோஜனம்? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவ தூதர்களையே நியாயம் தீர்ப்பீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை, இந்த ஜீவனுக்கு இந்த அண்ணங்கிட்ட, இந்த தங்கச்சி கிட்ட, இந்த அம்மா கிட்ட, இந்த அப்பா கிட்ட, இந்த மாமங்கிட்ட, இந்த மச்சாங்கிட்ட தீர்த்து கொள்ள வேண்டியது என்ன இருக்குது? எதுவுமே இல்லையா? சேர்த்துக்கோ. யாவரோடும் அவ்வளவுதான் விஷயமே, வேற ஒன்றும் இல்லைம்மா. கிறிஸ்துவ வாழ்க்கை யாவரோடும் நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. என்ன எனக்கு போட தெரியாது. 2 வாட்டி பண்ணேன், அதே வந்துச்சு, நிறுத்திட்டேன். அவருக்கு விருப்பம் இல்லை போலுக்குது நம்மக்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ ஒரு ஒரு 20 நாள் 1 மாதம் கழிச்சு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்போ நான் எடுக்கணுமா? நானும் அப்படியே நோ, நான் பேச முடியாது, வாய்ஸ் மெசேஜ் ஒன்லி அப்படி நான் சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது. ஏன் என்னத்துக்கு? நான் எதிரியா? அப்பப்பா ஹலோ நல்லா இருக்கிறீங்களா? அப்போ அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணினேன், ஏன் இப்படி பண்ணி வச்சுட்ட? அதெல்லாம் பேசக்கூடாது, அது முடிஞ்சு போய் 20 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அது கொண்டு போயிட்டு மண்ணில் வச்சு 20 நாள் ஆச்சு. அது ஏன் போய் மறுபடியும் தோன்ற? இது கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்லை. அவர் தான் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி ஊழியல் எப்படி இருக்குது? எப்படி வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க புது சொல்லு. இல்லை என்ன உன்னை அதப்பா அதெல்லாம் சுற்றின்லாம் வராதப்பா, அதெல்லாம் வராது. என்ன யாருன்னா தப்பாக பேசியிருந்தா அது என்னோட அவங்களோட போட்டோம், பரவாயில்லை. நான் யார் மேலேயும் கேஸ் போட விரும்பலை, நான் யார்கிட்ட போய் பேசுகிறதுக்கு விருப்பப்படலை. ஏன்னா தப்பு சொன்னால் சோத்திரம் ஆண்டவருக்கு நான் போயிட்டே இருக்கிறேன். நான் யாரை பற்றியும் பேசலை. ஆமேன். ஃபோனை வச்சுட்டான், முடிஞ்சு போச்சு. லேலூயா. சம்மா பிடிச்சிக்கணும் மணி கணக்கு. அது என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. பெரியவங்க விடுங்க, பெரியவங்க கொடுங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க போல சிலர். இந்த வாலிப பசங்க பாடி அக்கு வேற ஆணி வேற ஃபோனை எடுத்துட்டா எப்படி நியாயம் திருக்குவே?
தேவதூதருக்கு வந்து நியாயம் தீர்ப்பியா? அந்த தேவ தூதன் ரக்கச்சின்னு வராரு, அதில் ஒரு இது வருமே, அது என்னங்க பேர்? ரெக்கையில் ஒன்று ஒன்று வருமே, கா இறகு. அதில் ஒரு அடி அடித்தா தாங்க முடியாது முன்னால, தெரியுமா? அவனை போய் நியாயம் தீர்ப்பியா நீ? அன்னைக்கு நான் எங்கள் சர்ச்சில் சத்தியம் கேட்டேன், தேவதூதனை இந்த வரலாம் என்கிட்ட வச்சுக்காத, அடங்கு அப்படின்னா, டேய் ரக்கே ஒரு ரெக்கை வீசி ஒரு அடி தான் தாங்க மாட்டா, ஒரே ஒரு இது போதும், ஒரு இறகு போதும். அல்லேலூயா. நியாயம் தீர்க்க முடியுமா தேவதூதனை? இங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்மளால மன்னிக்க முடியல, மறக்க முடியல, பேச முடியல. என்ன என்ன ஆண்டவருக்கு பக்தி பண்றதுக்கு போன் மேல போன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? வாங்க பக்தி பண்ணலாம், வாங்க பக்தி பண்ணி பார்க்கலாம், கூப்பிடலாமா? இல்லை இல்லை, தானா வந்து அதான் பக்தி. அல்லேலூயா. அதுல நம்ம தம்பி ஒரு நல்ல வார்த்தை சொன்னாரு. என்ன என்ன இருக்கணுமா? பக்தி என்ன இருக்கணும்? 2 வார்த்தை சொன்னாரு. பயபக்தியில எது முக்கியமா? பயம். என்னது பயம்? பார்க்கும்போதே பயம் வருது. கண்ணால பார்க்கும்போதே பயம் வருது. பட்டை அடித்து விட்டால், கொட்டையை மாட்டி விட்டால் சூப்பர் பக்தி. எப்பா வெளியே காட்டுற பாரு பக்தி. ஐயோ சோத்திரம். அவர் எங்க போனோம்? தோஸ்திரம் தோஸ்திரம். அம்மா, ஆனா உள்ள என்ன இல்ல? பயம் இல்ல, காலி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். பக்தி உள்ள இருக்கிறது, பயமும் உள்ள இருக்கணும், தெரியணும். நம்ம பேசுறதுல அவங்க சொல்லணும். ரொம்ப பக்தி பயபக்தி உள்ள ஆளு. ஏன்னா பேசாப்பாரு, இவ்வளோ பேசுனீங்களே, எல்லாம் மூலிகை இவ்வளோ பேசுறீங்களே, கெட்ட வார்த்தை பேசுறீங்களே, அவரை குறித்து கலகம் வைக்கிறீங்களே. அவர் என்ன பேசுறாரு? அவர் என்னமோ மனைவினே இருக்கிறாரு. என்ன மனைவினே இருக்கிறாரு? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க பார்த்துங்க, எல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா. மோசையோட வந்த மக்கள் பாவம் செய்யும்போது, தவறு செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் எழுந்துட்டார். இன்னும் வந்து விடக்கூடாது, உண்டலான்னு பண்ணிடணும். அப்படி ஓங்கி நிற்கும் போது அப்படியே போய் மோசே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். எல்லாரும் கேட்டீங்கல்ல, சொல்றாரு, எப்பா என்ன அழைச்சது உண்மைன்னா, இவங்க செய்த தவறுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, அந்த கோபம் முதலாவது என் மேல வரட்டும். ஊழியம் செய்த சும்மா இல்ல, சோத்திரம் ஆண்டவர். வேணாம்ப்பா, கொஞ்சம் விட்டுடுங்கப்பா, அவங்க தெரியாது பேசுறாங்கப்பா, அவங்க தெரியாதவா தெரிஞ்சே பேசுறாங்கப்பா, என்ன செய்யலாம்? கொஞ்சம் விட்டுடுங்கப்பா, கொஞ்சம் விட்டுடுங்கப்பா. நாளைக்கு பிதாவாகிய தேவன் படுகிற கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. நாம நின்று ஆண்டவரே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை சொல்லுங்கப்பா. நிறைய பேருக்கு என்னதுப்பா, இவருன்னா ஊழியம், இவரு இல்லை, இன்னொருத்தர் அங்க இருக்குது உபதேசம். ஒன்றான மெய் தேவயமாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பக்க வழியா, ஏமாற்று வழியில இதை கொடுத்தா அது கொடுக்குறாரு, அதை கொடுத்தா இது கொடுக்குறாரு, ஒண்ணுமே. நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வாருங்கள், ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார். ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. இல்ல, கடினம், கோபம். ஆண்டவர் கோபப்படுறான்னா சும்மா கோபப்படுறாரா? அந்த கோபத்தை தடுத்து நிறுத்துறது யாரு? ஒரு ஊழியம் செய்கிறவர். ஆண்டவர் சமூகத்தில் சாஷ்டாங்கமா விழுந்து, என் பேரை வேணா கிறுக்கி போட்டு ஆண்டவரே, வேணா ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு நாளா இந்த ஜனங்களை நடத்தி வந்ததுக்கு, இவ்வளவு நாளா சொன்ன சத்தியத்திற்கு இவங்க முறைக்கிறாங்கன்னா என் பேரை கிறுக்கிடப்பா முதல்ல. அல்லேலூயா. ஆம், உங்களுக்காக போராடி, உங்களுக்காக வாதாடி, உங்களை அன்பா அழைக்கும் போது நீங்க வந்து ஆண்டுகிட்ட சேருங்கன்னு அங்க வந்து சேராதீங்க. இந்த சபையிலெல்லாம் சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரோடு சேர்க்கிறது இந்த சபை.
அதான் வேலை, வேற ஒன்றும் இல்லை. யாரோடு யாரும் சேர்ந்து என்ன பண்ணாத, யார் மேலே யாரும் சாயாதே. நீ சாய வேண்டிய இடம் ஒன்னே ஒன்று, கல்வாரி சிலுவையில் உனக்காக தன் தலையை சாச்சார் பாரு, அவர் பக்கமா சாய், அவர் மேலே சாய்ந்து வாழ். உன் வாழ்க்கை எல்லாமே நிம்மதியாக இருக்கலாம், 4 பேருக்கு நல்லதை சொல்லலாம். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நீதி தேவன் வெற்றி வேந்தன். ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் யாரு? நீதியின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து ரசித்து ருசித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென், ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து காவலை மறந்து, தோளில் அமர்ந்து காவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மனமகிழ்ச்சியோடு பொறாமை குணங்கள், எரிச்சல், கசப்பு, நான் சொல்றதுதான் கரெக்டு, சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே. உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லுவதுதான் கரெக்டு, அவர் நடத்துவதுதான் கரெக்டு. நீதியின் பாதையில எங்களை கரம் பிடித்து நடத்தி இந்த உலகத்தின் மக்களுக்கு மத்தியில எங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் மட்டுமல்லாமல் தேவ தூதர்களையே நியாயம் தீர்க்கிற அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் இன்னும் எதுக்கெல்லாம் தகுதி ஆகணும், நான் எதிலெல்லாம் பரிசுத்தம் அடையணும் என்கிற
உடைய பிள்ளைகளோட இன்னும் பேசுங்க, இன்னும் சொல்லிக் கொடுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நாமமே மகிமைப்படுவதாக. எங்களை உருவாக்குங்க, எங்களை உம்மை போல மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி